எங்ககிட்ட 10 கோடி ரூபா வந்து கலெக்ஷன் பண்ணி 5 கோடி ரூபாயில் கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு 5 கோடி ரூபாய் தூக்கி கொண்டு போய் உங்களுடைய அறநிலைத்துறை கஜானாவில் போட்டுட்டு அதில் தான் வந்து உங்கள் அமைச்சர் காருக்கு டீசல்லேருந்து உங்கள் அதிகாரிகள் சாப்பிட்ற முந்திரி போக்கோடா வரைக்கும் அதில் தான் போகுது. இப்போ விலைக்கேற்றக்கூடாதுன்னு போய் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் கொடுக்குறீங்களே, அதெல்லாம் அந்த காசு தான். அந்த விளக்கு தூண் முதல்ல வந்துச்சா, உங்களுடைய அந்த தர்கா முதல்ல வந்துச்சா? இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பதில் என்னென்னா அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க அமைதியாக இருக்காங்க. இவங்க கடந்து குதிக்கிறாங்க. எதுக்காக? இதை வச்சு நாங்கள் இஸ்லாமியர்கள் ஓட்ட வாங்க போகிறோம். இதெல்லாம் ஒரு பொழப்பா சார்? நான் கேட்குறேன், ஒப்பா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வேணாம், சங்கிங்கெல்லாம் கலவரத்தை பரப்புறானுங்க, நீங்கள் என்னடா கேட்டுறீங்க? எவனுமே எதையுமே கண்டுக்க மாட்டீங்க. தமிழுடைய பொக்கிஷங்கள் இங்கே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒருத்தரும் கண்டுக்க மாட்டீங்க. முருகன் முப்பாட்டம் சொன்னவங்க தூங்கிட்டு தான் இருக்கிறான். நாங்கள் ஒருத்தவங்க தான் இந்த மண்ணில் கேட்டுட்டு இருக்கிறோம். எங்களை பார்த்து இவங்களுடைய பிறப்பு, இவங்களுடைய வளர்ப்பு, இவங்களுடைய வாழ்வு எல்லாமே இந்து தர்மத்தை அழிக்கணும். ஆனால் வெக்கமே இல்லாமல் பாருங்கள், எலெக்ஷன் வரும்பொழுது மரியாதைக்குரிய துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயிலுக்கு போடுற ஒரு வீடியோவை போடுவாங்க. அவங்க பூஜை ரூமை கொண்டு போய் யூடியூப்பில் காட்டுவாங்க. இதுவும் ஏதோ தெரியாமல் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. அப்போ அந்தளவுக்கு இந்துக்களை இவங்க முட்டாள்னு நினச்சிக்கிறாங்க. தினமலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அல்லிமுத்து இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். மதுரைக்கு போன தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சில முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசியிருக்கார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு, அதாவது திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு 1490 திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு மட்டும் செஞ்சுருக்கோம். யார் காசில்? யார் காசில் சார்? உங்கள் அப்பா மூட்டு காசில் பண்ணீங்களா? பக்தர்கள் எங்கள் காசில் பண்ணீங்க. இதெல்லாம் வந்து பெருமைன்னு வெளில சொல்லாதீங்க. எங்ககிட்ட 10 கோடி ரூபா வந்து கலெக்ஷன் பண்ணி 5 கோடி ரூபாயில் கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு 5 கோடி ரூபாய் தூக்கி கொண்டு போய் உங்களுடைய அறநிலைத்துறை கஜானாவில் போட்டுட்டு அதில் தான் வந்து உங்கள் அமைச்சர் காருக்கு டீசல்லேருந்து உங்கள் அதிகாரிகள் சாப்பிட்ற முந்திரி போக்கோடா வரைக்கும் அதில் தான் போகுது. இப்போ விலைக்கேற்றக்கூடாதுன்னு போய் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் கொடுக்குறீங்களே, அதெல்லாம் அந்த காசு தான், எங்கள் காசு தான். ஹெச்ஆர்என்சி காசு இல்லையா? பின்ன என்ன, இவங்க கவர்மெண்ட் காசுலையா போகிறாங்க? ஹெச்ஆர்என்சி தான் பார்ட்டி. ஹெச்ஆர்என்சி காசில் தான் கோடிக்கணக்கில் ஃபீஸ் கொடுத்து இப்போ சீனியர் கவுன்சில்லாம் என்கேஜ் பண்ணி விலைக்கேற்றக்கூடாதுன்றாங்க. விலைக்கேற்றுறது இவன் வேலை, அதை செய்யக்கூடாதுன்றதுக்காக செலவு பண்ணுறான். எந்த காசு எடுத்து? எங்கள் காசு எடுத்து. நாங்கள் எதுக்கு காசு கொடுத்தோம்? விலைக்கேற்றுறது காசு கொடுத்தோம். சார், இத்தனை கோவில்களுக்கும் குடமுழுக்கு நடத்துகிறவங்க ஒரு தீபம் ஏற்றுறதுக்கு மட்டும் அனுமதிக்கலை அப்படின்னா, இத்தனை கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்துகிறவங்க எதுக்காக குடமுழுக்கு நடத்துகிறாங்கன்னா அது வருமானம் சார். சார், இப்போது கடலூர் மாவட்டத்தில் திருமானிக்குழின்னு ஒரு கோவில் இருக்குது. திருமானிக்குழி அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் கார்த்திகைக்கு மறுநாள் தீபம் ஏற்றுவாங்க. திருவண்ணாமலையில் முதல் நாள் ஏற்றுவாங்க, அடுத்த நாள் இங்கே ஏற்றுவாங்க. திருவண்ணாமலையில் நீங்கள் தீபத்தை பார்த்துட்டு அடுத்த நாள் திருமானி கோயிலில் வந்து தீபத்தை பார்த்தீங்கன்னா தான் அந்த பிரார்த்தனை முழுமையடையுங்கிறது நம்பிக்கை. இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்னொரு கூடுதல் விஷயம் சொல்லிடுறேன். கோயில் இங்கே இருக்கும், குன்று வந்து தள்ளி இருக்கும். ஆனால் அந்த குன்றுடைய உச்சியில் ஒரு விளக்கு தூண் இருக்கும். அந்த விளக்கு தூணில் தான் விளக்கேற்றுவாங்க. ஏன்னா இப்போ இங்கே சில லூசு பசங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, அப்படியே அந்த மலைக்கு, அந்த கோயில் கோபுரத்துக்கு மேலே வந்து மலை எங்கே இருக்கோ அங்கே தான் சார் ஏற்றுவாங்க. அதாவது இந்து தர்மத்தில் என்னென்னலாம் ஐதீகங்கள் இருக்குன்றதை யார் சொல்லிக் கொடுக்குறா? திகாகாரனும் திமுககாரனும் சொல்லிக் கொடுக்குறா. இந்த கோவில் பட்டை தான் சொல்கிறாரு. யார் சொல்கிறாங்களே சார்? யார் வேணால் சொல்லட்டும் சார். நீங்கள் அறநிலைத்துறையில் சம்பளம் வாங்குறணும் 1000 பேரை நீங்கள் மிரட்டி சொல்ல வச்சிங்கன்னா அதெல்லாம் உண்மையாயிடுமா? அது விளக்கு தூண் அப்படிங்கிறது 1921 கேஸ் போட்டாங்களா இல்லையா? சர்வே கல் மேலே விளக்கத்தை சொல்லி 1921 கேஸ் போட்டாங்களா? வெள்ளக்காரன் பீரியடில் சார் ஜட்ஜ்மெண்ட் இருக்கா இல்லையா? அப்போ என்ன விளக்கு இது சர்வே தூணில் வச்சு ஏற்ற சொல்லி போட்டாங்களா? சரி, அது வந்து விளக்கு தூண் வந்து ஒன்றை பொறுத்த வரைக்கும் சர்வே கல். உள்ளே இருக்கிற சிவலிங்கம், அது சிவலிங்கம் நீ ஒத்துக்கிறியா? இல்லை முருகர் நீ ஒத்துக்கிறியா? அறிவு இருக்கிறவங்க யாராவது இப்படி பேசுவாங்க சார்? உன்னை பொறுத்த வரைக்கும் முருகனே முருகன் கிடையாது. உன்னை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானே சிவபெருமான். நீ யார் வெங்காயம் வந்து அது என்னன்னு எனக்கு பால் எடுக்கிறதுக்கு? நீ யார் முதல்ல? உனக்கு என்ன இதில் உனக்கு என்ன இங்கே வேலை? இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? உனக்கு சாமி நம்பிக்கை இல்லை. உனக்கு சாமி நம்பிக்கையில் வாய மூட்டு மூலையில் உட்காரு. இங்கே வந்துட்டு அதுலேயும் இந்த சர்வே கல்லுன்னு பொய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு திமுக காரணங்க படுற அவஸ்தை இருக்குது பாருங்கள். ChatGPT ஜெமினியை உருவான காலத்துலேருந்து இவ்வளோ பிக்சர்ஸ் யாரும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. தப்புங்கிறீங்களா? எத்தனை பிக்சர்ஸு உட்காந்து ஃபுல் டைமாக வேலை பார்க்குறானுங்க.
நான் கேட்குறது 1921 யார் கேஸ் போட்டா அதில் சார் 90 வருஷமா அதில் ஏற்றப்படலை. இல்ல அதற்கு முன்பு 1000 வருஷமா என்ன கேஸ் சார்? அந்த நிலப்பிரச்சனை சார்ந்த கேஸ் இல்லை, இந்த விளக்கேற்றுற கேஸு. இந்த விளக்கேற்றுற கேஸு நீங்கள் வந்து இப்போ வந்து இஸ்லாமியர்கள் இதில் அமைதியாக இருக்காங்க, திமுககாரங்க தான் கடந்து தவிக்கிறாங்க. ஏன் இஸ்லாமியர்கள் அமைதியாக இருக்காங்க? அவங்களுக்கு தெரியும் அது என்ன விஷயம்னு. அந்த விளக்கு தூண் முதல்ல வந்துச்சா, உங்களுடைய அந்த தர்கா முதல்ல வந்துச்சா? இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பதில் என்னென்னா அவங்களுக்கு தெரியும், அதனால தான் அவங்க அமைதியாக இருக்காங்க. இவங்க கடந்து குதிக்கிறாங்க. எதுக்காக? இதை வச்சு நாங்கள் இஸ்லாமியர்கள் ஓட்டை வாங்க போகிறோம். இதெல்லாம் ஒரு பொழப்பா சார்? கான்ஸ்டியூஷனல் ரைட்டுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? இந்த திருமானி குழி விஷயத்துக்கு வரேன். திருமானி குழியில் 1,75,00,000 ரூபாய் அறநிலைத்துறை ஒதுக்கியிருக்கு கோயில் புனரமைப்புக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே இருக்கிற லோக்கல் கிராம மக்கள் அத்தனை பேரையுமே, வர்ற பக்தர்கள் அத்தனை பேரையுமே டோனர்ஸ் கூட்டுவா. மக்கள் என்ன கேட்குறாங்க? சார் 1,75,00,000 ரூபா எங்கள் காசு நீங்கள் ஒதுக்குனீங்க, உண்டியல் காசுலேருந்து எடுத்து நீங்கள் ஒதுக்கிறீங்க, அது என்ன பண்ண போகிறீங்க அந்த 1,75,00,000 ரூபாய்க்கு? எல்லாத்துக்கும் இந்த சிப்ஸு போடுறதுக்கு டோனர் கூட்டுவா, அந்த பில்டிங்கை திருப்பி ரிஜினேட் பண்ணுறதுக்கு டோனர், எல்லாத்துக்கும் டோனர் கேட்குறீங்க. அப்போ அந்த 1.25 கோடி என்ன பண்ண போகிறீங்கன்னு மக்கள் கேட்குறாங்க. இப்போ வரைக்கும் பதில் இல்லை. இது ஒரு உதாரணம். இப்போ நான் லேட்டஸ்ட்டாக அந்த கோயிலுக்கு போனேன், அந்த மக்கள் என்னை சந்தித்து சொன்னாங்க, இது ஒரு உதாரணம். எல்லா கோயில்களிலும் இவர்கள் குடமுழுக்கு நடத்தின லட்சணம் அப்படி தான். அதே போல் ஏதாவது ஒரு கோவிலில் பழமை மாறாமல் நாங்கள் குடமுழுக்கு பண்ணோம், சொல்லுங்கள் பார்ப்போம். இடிச்சு நிறவுறது, பழைய தூணெல்லாம் அப்படியே அடித்து தள்ளுறது. அந்த பழைய சிற்பங்களுக்கு மரியாதை இல்லை. ஏயா உனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை வேணாம், உனக்கு இந்து கடவுள்கள் உனக்கு கடவுளாக தெரியல, இருந்துட்டு போங்க. அது 1000 வருடம் 2000 வருடம் பழமையான சிற்பம் தானே, அதுக்கு வேல்யூ இருக்கா இல்லையா? வெஸ்டர்னில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருந்து எவனா ஒருத்தன் சிலையை கடத்தி அந்த சிலையை கொண்டு போய் லண்டனுக்கோ அமெரிக்காவுக்கோ அனுப்பி, திருட்டு சிலை கடத்தல், அதை எடுத்துகிட்டு போய் அந்த வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான், கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஒரு அருங்காட்சியகத்தை ரெடி பண்ணி அதில் கண்ணாடி பேழைக்குள்ளே வைக்கிறான். நம்மக்கிட்ட இருந்து தம்மா துண்டு கல் கிடைச்சதுன்னா அவனுடைய கட்டிடங்கள் ஒரு 100 வருடம் 200 வருட கட்டிடங்கள், அதெல்லாம் அப்படியே பொக்கிஷமாக பாதுகாக்கிறான். ஒன்றும் இல்லை சார், எங்கள் டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ், நான் படித்த லா காலேஜ், அந்த லா காலேஜ் இடம் பெயர்ந்துருச்சு. இப்போ அதை ஹைகோர்ட்டாக மாற்றுறாங்க, கிரிமினல் கோர்ட் எல்லாமே அதில் வருது. அதுக்கு நடுவில் ஒரு வெள்ளைக்காரன் ஒருத்தன் சமாதி ஒன்று இருக்குது. அது வந்து தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதின்னு சொல்லி அப்பயே நாங்கள் லா காலேஜ் படித்த காலத்திலே அதில் ஒரு ஃபென்சிங் ஒன்று போட்டு வச்சுருப்பான். வெள்ளைக்காரன் இந்த நாட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 300 வருஷம் எப்படி பார்த்தாலும். அப்போ அது 300 வருஷத்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு சமாதி, அவ்வளோதான். வேறு எந்த வரலாற்று முக்கியத்துவமும் இல்லாத ஒரு விஷயந்தான். இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள், அவ்வளோ பெரிய ஹைகோர்ட்டை சீரமைச்சு காலேஜ் ஹைகோர்ட்டாக மாற்றி எல்லாம் பண்ணி அந்த சமாதிக்கு அவ்வளோ ஹைலைட் பண்ணி பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ வெள்ளைக்காரன் பணம் உள்ளே இருந்ததுன்னா அந்த சமாதிக்கு அவ்வளோ முக்கியத்துவம். எங்கள் மூதாதையர்கள், எங்களுடைய பண்பாட்டு சின்னங்கள், எங்களுடைய வாழ்வியல் சின்னங்கள், எங்களுடைய வரலாற்று சின்னங்கள்லாம் நீ எடுத்து கெடாசிட்டு போயிட்டுருப்பேன். என்ன சார் ஊர் இது? ஊரா சார் இது? யோசிச்சு பாருங்கள் நீங்கள். 1000 வருஷம் 2000 வருஷம் இவர் ஏசி, இந்த அறநிலைத்துறை ஈஓ ஒருத்தன் உட்காந்துருப்பான் உள்ள, அவனுக்கு ஏசி போடுறதுக்காக கொடையிறானுங்க கோயிலில், சிலையோட மூக்கை உடைக்கிறாங்க. எத்தனை கோயிலில் நீங்கள் வந்து அந்த கோவிலுடைய அந்த ஃப்ளோரிங் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் எல்லா கோயிலையும் எடுத்து பாருங்கள், 6 அடி 7 அடி இருக்கும் சார் அந்த கல் உள்ள. நம்ம இப்போ போடுறோம் கடப்பா கல், 2 வருஷத்தில் புட்டுட்டு வந்துடுது. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அந்த ஃப்ளோரிங் அப்படி இருக்குது. நீ காசு கொடுக்குறதுக்காக கம்பி வலை கட்டுறல்ல, இந்த எலி வந்து இந்த எலிக்கு வடையை சாப்பிட உதவி செய்யுங்கள்னு சிறுவர் மலரில் வரும் பாருங்கள், அந்த மாதிரி ஜிக்ஜாக்காக போட்டு இப்படி போ அப்படி போன்னு காசு கொடுக்குறதுக்காக 1000 ரூபா கொடுத்தோம் இப்படி போ, 200 ரூபா கொடுத்தோம் இப்படி போ, 500 ரூபா கொடுத்தோம் இப்படி போ, முதலமைச்சர் ஒய்ஃபாக நீங்கள் நேராக போங்க, அமைச்சராக சேகர்பாபுவா நீங்கள் நேராக போங்க அப்படின்னு விட்றீங்கல்ல, அதுக்கு நீங்கள் போடுறீங்கல்ல ட்ரில்லு போட்டு ஃப்ளோரை வீணாக்குறாங்க. எத்தனை கோயில் சார்? ஸ்ரீரங்கம் கோயிலில் மணல் சார், மணல் எடுத்து கோயிலுக்குள்ளே இருந்த மணல் எடுத்து விற்றானுங்க சார் இவனுங்க. மணல் இந்த ஜனங்க உட்கார்றதுக்கு அந்த ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும், மண்டபத்துக்கு முன்னாடி அதை எடுத்து விற்றானுங்க. மணலை கூட விற்றானுங்க இவனுங்க. கல் என்ன பண்ணியிருப்பானுங்க, சிலை என்ன பண்ணியிருப்பானுங்க. நான் கேட்குறேன், ஒப்பா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வேணாம், சங்கிங்கெல்லாம் கலவரத்தை பரப்புறானுங்க, நீங்கள் என்னடா கேட்டுறீங்க? எவனுமே எதையுமே கண்டுக்க மாட்டீங்க. தமிழுடைய பொக்கிஷங்கள் இங்கே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒருத்தரும் கண்டுக்க மாட்டீங்க. முருகன் முப்பாட்டன் சொன்னவனும் தூங்கிட்டு தான் இருக்கிறான்.
நாங்கள் ஒருத்தவங்க தான் இந்த மண்ணில் கேட்டுட்டு இருக்கிறோம். எங்களை பார்த்து சார் நீங்கள் வந்து கலவரத்தை தூண்டுறீங்க சார். எப்படி கலவரத்தை தூண்டுறதாகும்? ஏன் இப்போ நான் என்ன கேட்குறேன், கலவரத்தை நாங்கள் தூண்டுகிறோம், நீங்கள் அறிவுகட்டத்தனமாக ஒரு வாதம் வைக்கிறீங்கன்னு வைங்களேன், இன்றைக்கி எங்களால் கலவரம் பண்ண முடியாதா? அந்த இடத்துல வேறு எந்த ஒரு சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், இஸ்லாமிய பெருமக்களாக இருந்தாலும், கிறிஸ்தவ பெருமக்களாக இருந்தாலும், ஒரு கோர்ட் ஆர்டர் சொன்னதுக்கு அப்புறம் கூட 48 மணி நேரம் கோர்ட்டே போராடுது. அதற்கு பிறகு கூட காவல்துறை வந்து இல்லை நீங்கள் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுது. அமைதியாக இருந்திருப்பாங்களா? அவ்வளோ பேர் அங்கே கூட்டம் இருந்து யோசிச்சு பாருங்க, வேறு யாராவது அமைதியாக இருந்திருப்பாங்களாங்க? நாங்கள் அமைதியாக இருந்தோம். கோர்ட் ஆர்டர் வரட்டும், இப்போ சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இதை விட சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கிற கூட்டத்தை நீங்கள் எங்கே சார் வரலாற்றில் பார்த்துருக்கீங்க? ஆனால் சிஎம் என்ன சொல்கிறாருன்னா, பல வழிகளில் தமிழ்நாடு அரசுக்கு, வளர்ந்து வரக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு இடையூறு செய்ய பார்த்தாங்க. ஆனால் இப்போ புது வடிவத்தில் நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு காயினிங்குள்ளே அவர் கொண்டு வராரு. இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது? நவாஸ் கனி இது போய் நான் இப்போ மலைக்கு மேலே போய் மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்றேன்னு ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் ஃபோட்டோ போட்டதுக்கப்புறம் ஆரம்பிக்குது. ராஜபாளையத்துலேருந்து கிளம்பி ஒருத்தவங்க வந்து இல்லை நான் வந்து சிக்கந்தர் தர்காவில் வேண்டியிருக்கேன் நேர்த்திக்கடன் பலி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பி வராங்க. யார்? திருப்பரங்குன்றத்தில் இருக்க முஸ்லீம்க வரல. இவங்க பேசுகிறாங்க, சார் திருப்பரங்குன்றத்தில் இருக்க இந்துக்கள் சொன்னாங்களா சார், திருப்பரங்குன்றத்தில் இருக்க முஸ்லீம்கள் சொன்னாங்களா அங்கே பலி கொடுக்கணுன்னு? அதை யாராவது கேட்டாங்களா? ராஜபாளையத்துலேருந்து கிளம்பி வரானுங்க. இல்லை நாங்கள் வந்து வேண்டியிருக்கோம் பலி கொடுக்க போகிறோம். வேண்டியிருக்கோம் பலி கொடுக்க போகிறோன்றது இஸ்லாமிய சமயத்திலே கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்திலே அப்படி ஒரு இதுவே கிடையாது, ஹேபிட்டே கிடையாது. பலியே முதல்ல கிடையாது. எங்கேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? சாரி, இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் எங்கே நீங்கள் வந்து மிருகங்களை கொன்றாலும் அந்த ஹலால் முறைப்படி அந்த ஒரு இடத்துல கீறி உடம்புல இருக்கிற ரத்தத்தை எல்லாத்தையும் வெளியேற விட்டு அந்த குறிப்பிட்ட ஒரு மந்திரத்தை, அந்த இஸ்லாமிய மந்திரத்தை சொல்லி வெட்டணும். இவ்வளோதான். பலி கொடுக்குறது இந்துக்களுடைய நம்பிக்கை. உனக்கு எங்கேருந்துப்பா வந்தது அந்த நம்பிக்கை திடீர்னு? சரி, மேலே இருக்கிறது என்ன? வழிபாட்டு தலமா? மசூதிங்கிறது வழிபாட்டு தலம். நீங்கள் ஊருக்கு ஊர் மசூதி இருக்குது, காலைல 5:30 மணிக்கு ஓதுறாங்க, நீங்கள் கேட்குறீங்க, அது வழிபாட்டு. தர்கான்றது என்ன? இஸ்லாமிய குருமார்கள் இருந்து இறந்தாங்கன்னா அதுதான் தர்கா வழிபாடு. இதே இப்போ நீங்கள் இந்த மவுண்ட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒன்று இருக்கும், பார்த்துறீங்களா? இதெல்லாம் தர்கா. 2 கண்டிஷனு. ஒன்று, அவர் இஸ்லாமிய குருமாராக இருக்கணும். இவர் யார்? சிக்கந்தர் சுல்தான், இஸ்லாமிய ஆக்கிரமிப்பாளர். வல்லால மகாராஜாவை கொல்றாங்க. திருவண்ணாமலை ஆண்ட அரசர் வல்லால மகாராஜாவை கொல்றாங்க. அந்த அவங்களுடைய மனைவி இன்னும் மற்றவங்களாம் சேர்ந்து ஆரம்பித்தது தான் விஜயநகர பேரரசர்கள். விஜயநகர பேரரசர் தான் கம்பண்ணராயர் வந்து சிக்கந்தரை கொல்றாரு. எதற்காக கொல்றாரு? திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை மீட்பதற்காக கொள்கிறார். எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்கள். திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை மீட்பதற்காக நடந்த கொலையில் சிக்கந்தர் கொல்லப்படுறார். அந்த சிக்கந்தருக்கு நீங்கள் சமாதி எங்கே கொண்டு போய் அமைக்கிறீங்க? மலை மேலே. ஏன்னா ஆனால் அவர் புதைச்சது அங்கே கிடையாது, அவரை புதைச்சது இதில், எங்கே கோரிப்பாளையத்தில் புதைக்கிறீங்க. ஓகே, ஹேப்பன், இருக்கட்டும். ஆனால் அது சிக்கந்தர் மலைன்னு சொன்னாங்க, திருப்பரங்குன்றம்னு சொல்லலை. திருப்பரங்குன்றம்னு சொல்லாதையா, சிக்கந்தர் மலைன்னு சொல்லுங்கள். தமிழக அரசு ஆதரவோடு. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் யார் பண்ணா சார்? இதெல்லாம் நாங்கள் திட்டமிட்டு, நாங்கள் பிஜேபிக்காரன் பண்ணிட்டான் சார் திட்டமிட்டுனா, இப்போ இதெல்லாம் யார் பண்ணுது? நாங்கள் வந்து சொல்ல சொன்னோமா திருப்பரங்குன்றம் மலை கிடையாது சிக்கந்தர் மலைன்னு நாங்கள் அவ்வளோ பெரிய போர்டு வச்சோமா? ஆடு வெட்டணுமா இல்லை ஆளை வெட்டணுமா நாங்கள் கேட்டோமா? இவ்வளவு வன்முறையும் நடந்த பிறகும் கூட இன்றைக்கும் சொல்கிறேன், நான் என்ன கேட்குறேன், மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் 4 லட்சம் பேர், 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் பேர் கூடணும். எங்ககிட்ட கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எங்ககிட்ட பலம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதை எல்லாத்தையுமே திமுகக்கு எதிராக கட்டமைக்கிறதுக்காக நான் கேட்கறது, இவ்வளவு பெரிய பலம் இருந்தும் இந்த கூட்டம் சட்டத்திற்கு உட்பட்டு அமைதியோடு அறத்தோடு போராடி கொண்டுட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து நீங்கள் கலவரம் பண்ண முயற்சி பண்ணுறீங்கன்னு அறிவுகட்டத்தனமாக பேசுறது எவ்வளோ கோவம் வருது சார். நாங்கள் கலவரம் பண்ணணும்னு நினச்சாலே நீங்கள் இருக்கவே முடியாது. நாங்கள் சட்டத்திற்கு உட்பட்டவங்கன்றனால தான் இவ்வளோ விஷயங்களையும் நாங்கள் அமைதியாக பண்ணிகிட்டு இருக்கோம். 1 மணி நேரம் நீதிமன்றம் கூட்டம் கூடுவதற்கு அனுமதித்த போது 1 மணி நேரத்தில் 25,000 பேர் கூடணும் அந்த இடத்துல. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஆம்பூர் கலவரம் எத்தனை பேர் பண்ணாங்க? காவல்துறையினரை ஓட விட்டாங்க சார். இங்கே விஷயம் என்னன்னா, நாங்கள் அறத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள்.
இது கலவரம் செய்வதற்காக இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது ஒரு அறிவுகட்ட ஒரு வாதம். இன்றைக்கு பிஜேபி தான் தமிழகத்தில் பலமான கட்சி. 12% ஓட்டு. 12% ஓட்டுனா என்ன விளையாட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா சார்? 6 கோடி பேர் வாக்காளர்கள்லாம் 72 லட்சம் பேர் பிஜேபி ஆதரவு தமிழகத்தில் இன்றைக்கு. நீங்கள் கேட்கலாம் சார் 6 கோடி பேரும் ஓட்டு போட்டாங்களா சார்? ஓட் பர்சன்டேஜ் கம்மி தானே சார்? அதான் நீங்கள் அதுக்கு பேர் தான் இது ப்ராபபிலிட்டி பர்சன்டேஜ். 70% பேர் ஓட்டு போட்டாங்க, அதில் 12% பேர்னா 100% ஓட்டு போட்டாங்கன்னா அதில் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அப்போ 72 லட்சம் பேர் சர்வசாதாரணமாக பாஜகவுக்கு இன்றைக்கு ஆதரவாளர்கள். இவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு, இவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த ஒரு கட்சி, இவ்வளவு தூரம் பொறுமையாக நிதானமாக நீதிமன்ற உத்தரவு வந்ததற்கு பிறகும் கூட காவல்துறை அதை மறுக்கிறது என்று சொல்லும்பொழுது கூட அந்த காட்டாட்சிக்கு எதிராக கூட அமைதியாக நேர்மையாக சட்ட வழியில் அறத்தில் பால் சென்று கொண்டிருக்கிற எங்களை பார்த்து அறிவே இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் முதலமைச்சருக்கு என்ன இன்டென்ஷன் இருக்க போகுது? அவர் பிளவு ஏற்பட்டுன்னு ஒரு பயப்படுறாரு. முதலமைச்சர் அவர்கள் எதற்காக இந்து திருமணங்களில் சொல்லப்படுற மந்திரங்களுக்கு கொச்சை ஒரு அர்த்தம் சொன்னார். துணை முதலமைச்சர் எதுக்கு இந்து தர்மத்தை நான் அழிக்கிறது தான் என் வாழ்நாள் லட்சியம்னு சொன்னார். இந்து தர்மம் என்பது கொசு, எய்ட்ஸ் மாதிரி ஒரு கிருமி, அதை அழிக்கணும்னு சொன்னார். இவங்களுக்கெல்லாம் அப்பா ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாருன்னு ஏன் கேட்டார். இதெல்லாம் என்ன நோக்கமோ அதுதான் இந்த நோக்கம், இந்துக்கள் மீதான வன்மம். அறநிலையத்துறை எதற்காக இருக்கிறது? இந்து கோயில் சொத்துக்களை திருடி தின்பதற்காக இருக்கிறது. அது அறநிலைய அபகரிப்புத்துறை, அறநிலையத்துறை அல்ல. அறநிலையத்துறை எம்பலத்தில் அந்த கோயில் கோபுரம் இருந்தது, அதை எடுத்துட்டானுங்க. இன்றைக்கி ஒரு மொட்டைத்தலையும் அப்படி கையெடுத்து கும்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க. என்ன காரணம்? இந்துக்களுக்கெல்லாம் மொட்டை போடுவது தான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நாங்கள் லட்சிய நிலையில் வைக்கிறோம். எதனா சார்? என்ன சார் உங்களுக்கு இந்துக்கள் மேலே இருக்கிற வன்மம் தெரியாதா எங்களுக்கு? நீங்களே தான் ஒவ்வொரு தடவையும் பேசுகிறீங்களே. ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் தில்லை நடராஜரையும் பீரங்கியின் வாயை கொண்டு பிளக்கும் நாள் என்னாலோ அந்நாளே எங்களுக்கு பொன்னாள்னு சொன்னவங்க தானே சார் திமுககாரங்க. என்ன சார் புதுசாக புரியாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்களே? அது என்ன அர்த்தம்? அது இவங்களுடைய பிறப்பு, இவங்களுடைய வளர்ப்பு, இவங்களுடைய வாழ்வு எல்லாமே இந்து தர்மத்தை அழிக்கணும். ஆனால் வெக்கமே இல்லாமல் பாருங்கள், எலெக்ஷன் வரும்பொழுது மரியாதைக்குரிய துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயிலுக்கு போடுற ஒரு வீடியோவை போடுவாங்க. அவங்க பூஜை ரூமை கொண்டு போய் யூடியூப்பில் காட்டுவாங்க. இதுவும் ஏதோ தெரியாமல் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. அப்போ அந்தளவுக்கு இந்துக்களை இவங்க முட்டாள்னு நினச்சிக்கிறாங்க. நீ கோயிலுக்கு போ, சாமி கும்பிடு, உருள் பொருள் பரிகாரம் பண்ணி, எங்களுக்கு எதுங்க அதெல்லாம்? எங்கள் கோயிலை அழிக்காம அவ்வளோதான். நீ சாமி கும்பிட்றியா இல்லையாங்கிறது எங்கள் பிரச்சனையே இல்லை. எங்களை சாமி கும்பிட விடுங்க. இல்லை, அது ஏதோ ஒரு வகையில் ஆன்மீகத்தின் மேல் நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கோம். ஏங்க உங்கள் நம்பிக்கை குப்பையில் போடுங்க. உங்களுக்கு விஷயமே புரிய மாட்டுது. அண்ணல் அம்பேத்கர் எதுக்கு இது கான்ஸ்டியூஷனல் ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொடுத்துருக்காரு? வழிபாட்டு உரிமை. இதுக்கு பதில் சொல்லுங்கள். அம்பேத்கர் போய் சாமி கும்பிட்டாரா, இல்லை அம்பேத்கர் போய் அங்கப்பிரதேசனம் பண்ணாராங்கிறதா எங்கள் கேள்வி. சார் இது ஃபண்டமெண்டல் ரைட் சார். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமல் போகலாம், தப்பே கிடையாது. இப்போ எங்கள் பிஜேபியில் எத்தனை பேர் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறீங்க? கோயிலாக சுற்றுற பிஜேபிக்காரங்களை எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க? திமுகவில் கோயிலுக்கு போகாத, நல்ல நேரம் பார்க்காத ஒரு அமைச்சரை காட்டுங்க. இப்போ ஒரு கேஸ் வந்துச்சா KN நேரு மேலே? போய் திருப்பதிக்கு 44 லட்ச ரூபா கொடுத்தாரா? சட்டநாதர் சீர்காழி கோயிலில் போய் சட்டநாதர் சட்ட பிரச்சனைலாம் தீர்த்து வைக்கிற கோயில் போனாரா? இது டிபார்ட்மெண்ட்டே வேறு. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எங்களுக்கு என்ன வந்தது? அதில் அன்றைக்கி சொன்னீங்க அதை விடாது, எத்தனை கோடி கொடுத்தாலும் விடாது, நீங்கள் இடி பழையபடி FIR போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சாமி நான் நல்லவங்களுக்கு தான் சார் செய்யும். நீ உள்ள இல்லாத ஊழல் பண்ணிவிட்டு எத்தனை பேர் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி என் குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன்னு எத்தனை பேர் கனவோட வாங்கி அந்த எக்ஸாம் எழுதியிருப்பான். 30 லட்ச ரூபா 35 லட்ச ரூபாய் வாங்கி பாக்கெட்டில் போட்டு அந்த இளைஞனோட கனவை வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? அந்த குடும்பத்தோட சாபம் சும்மா ஓடுமா உங்களை? எத்தனை கோயிலுக்கு நீங்கள் போய் உருளுங்களேன். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, கடவுள் நம்பிக்கை என்பதோ இல்லை நீங்கள் போய் ஆன்மீகவாதியாக இருக்கீங்களோ, உங்கள் வீட்டுக்காரர் CM ஆகணுன்றதுக்காக நீங்கள் கோயிலாக போய் உருள்றதோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். இது ரொம்ப ஒரு மூட நம்பிக்கையாக இருக்குது. நீங்கள் அறிவியல் பூர்வமாகவே இல்லை நீங்கள் பார்க்குற பார்வை. இது சட்டப்பூர்வமாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இது என்னுடைய அடிப்படை உரிமை. அந்த தீபத்தில் அந்த விளக்கு ஏற்றப்பட வேண்டும் என்பது என்னுடைய அடிப்படை உரிமை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? 15 மீட்டரில் தர்கா இருக்குது சொல்கிறீங்களா? ஒரு ஊர் இருக்குது சார். அந்த ஊரில் 5 இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்குது. அந்த 5 இஸ்லாமிய குடும்பங்கள் ஒரு மசூதியை கட்டியிருக்கிறது. அந்த மசூதியில் கோன் ஸ்பீக்கரை வச்சு டெய்லி காலையில் 4:30 மணி 5 மணிக்கு அந்த இஸ்லாமிய பெருமக்களுடைய அந்த மந்திரம் பாங்கு ஓதுறாங்க. நீங்கள் தமிழகத்தில் இல்லை இந்தியாவில் எந்த ஊர்லையாவது நீங்கள் 5 பேர் முஸ்லீம் குடும்பம் இருக்கீங்க,
மிச்சம்லாம் இந்த ஊரில் இந்து. நாங்களாம் எதுக்கு அந்த மந்திரத்தை கேட்கணும்? கேட்டிருக்காங்களா சொல்லுங்கள்? 365 நாளும் நடக்குது. நான் மேடையில் பேசும்போது, ஓமலூரில் பேசும்பொழுது எதிரிலேயே மசூதி, தொலைவில் கிடையாது, எதிரிலே மசூதி. நான் பேசும்பொழுது அந்த மந்திரம் ஓதப்பட்டது. அந்த மந்திரம் ஓதி முடிக்கிற வரை என்னுடைய பேச்சை நிறுத்தி, ஏன்னா இஸ்லாமிய பெருமக்கள் அவங்களுடைய வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்கும்போது நான் மறுபடியும் நான் மைக்கில் பேசுகிறது அதுவும் நல்லது நல்லா இருக்காது. அவங்களுடைய வழிபாட்டுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். நிறுத்திட்டு நான் பேசினேன். 365 நாளும் தமிழகம் முழுவதும் எல்லா கிராமங்களிலும் எல்லா வீடுகளிலும் இதை அவர்கள் எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது 365 நாளில் ஒரே ஒரு நாள் அது மசூதி கிடையாது, தர்கா வழிபாட்டில் நவாஸ்கனிக்கு நம்பிக்கை கிடையாது. இருங்க ஒரு நிமிஷம். அந்த ஒரு நாள் நான் போய் அந்த விளக்கை ஏற்றுறது எனக்கு பொறுக்கலன்னு ஒரு இஸ்லாமியன் சொல்கிறான்னு சொன்னால் அது தமிழக மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இது இஸ்லாமிய மக்களுக்கு தெரியாதா? அதனால தான் அவங்க எதிர்க்கலை. முதல்ல எதிர்க்குது, அரசு ஏன் எதிர்க்குது? இந்துக்கள் மேல இருக்க பாலதீபம் நாங்க ஏத்திட்டோம் உச்சி பிள்ளையார் கோயில் பக்கம் அப்படிங்கிறாங்க. சரி, நீங்க சொல்லக்கூடிய அந்த தூண்ல தீப தூண்ல ஏத்துறதுல அரசுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இந்துக்கள் மீது இருக்கிற வன்மம். நீ இன்னொரு இடத்துல ஏத்துறாங்களே, இன்னொரு இடத்துல வந்து அது ஏங்க இப்போ என்னங்க அது என்னங்க நீங்க என்ன தூக்கி கொடுத்துட்டீங்களா? நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி போட்டிங்களா? என்னமோ அது என்னமோ ஏற்றிட்டு எங்க உரிமைங்க அது. நாங்க ஏற்றணும், நீங்க ஒன்றும் வந்து கேட்கல. என்னமோ நாங்கள் பண்ணுற சடங்கெல்லாம் என்னமோ நீங்கள் அதான் பண்ணிட்டோமே பிள்ளையார் சதுர்த்தியை தான் வீட்டுக்குள்ளே கொண்டாடுறதுக்கு நாங்கள் அனுமதிச்சோமே. என் வீட்டுக்குள்ளேயே வந்து பிள்ளையார் தூக்கி போட்டு உடைப்பியா? என்ன இந்த மண்ணில் வந்து இந்துவாக இருக்கிறதே குற்றமா? எனக்கு புரியல. ஏதாவது ஒரு நடந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்த ப்ரிவிலேஜ் மாதிரி பேசுகிறீங்க, வெக்கமே இல்லாமல். நீ யார் எனக்கு ப்ரிவிலேஜ் கொடுக்குறது? அந்த மேலே மோட்சத்துக்கு ஏற்றுற இடத்துல ஏற்றுறாங்க, ஏன் அதையும் கூட ஏற்றக்கூடாதுன்னு சொல்வீங்களா? எனக்கு புரியல. நான் கேட்குறது இது என்னுடைய ரைட்டு, கஸ்டமரி ரைட்டு, ஃபண்டமெண்டல் ரைட்டு, கான்ஸ்டியூஷனல் இந்த ரைட் எனக்கு இருக்குது. 1000 வருஷமாக ஏற்றிட்டு இருந்தது, 90 வருஷமாக ஏற்ற முடியாமல் இருக்குது. 90 வருஷமாக இதற்கான போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் கேட்குறோம், அது கான்ஸ்டியூஷன் ரைட் எனக்கு இருக்கா இல்லையா? இதுதான் நீ பேசணும். இல்லை நாங்கள் தான் அங்கே ஏற்ற விட்டோமே. பிள்ளையார் சதுர்த்தியை வந்து பிள்ளையார் வந்து தெரு மூக்கில் வைப்பாங்க சார், வைக்க விடலை சார் 3 வருஷமாக. அது சொல்கிறானுங்க, அதான் வீட்டில் பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுறோம்ல, அதுக்கு தடை சொன்னாங்களா? அதுக்கும் தடை சொல்வியா? அப்போ இந்துக்கள் தங்களுடைய வழிபாடுகளை பண்ணுறதே நீங்கள் கொடுக்குற ப்ரிவிலேஜ் இல்லை. நீங்கள் அப்படியே தூக்கி போடுறீங்க, நாங்கள் பொறுக்கிட்டு போகணும்ல. எங்கள் ரைட்டியா? நீ யாரையா வெங்காயம் எனக்கு வந்து சொல்கிறதுக்கு? எனக்கு தடுக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நான் ஓட்டு போட்டு உன்னை உட்கார வச்சுருக்கேன் எனக்கு வேலை செய்கிறதுக்கு. நீ என்னமோ பெரிய மன்னர் மாதிரி உட்காந்துட்டு நான் தான் கொடுத்துட்டேன், அங்கே போய் விளக்கேற்றிக்கோ, இங்கே போய் விளக்கேற்றிக்கோ. என்னங்க யாருங்க நீங்கள்? எனக்கு புரியல. என் கோயிலுக்குள்ளே கணக்கு பிள்ளையா சார், நான் கணக்கு பிள்ளை வேலை பார்க்குறேன்னு வந்தவங்க நீங்கள். இன்றைக்கி வந்து உட்காந்துட்டு இங்கே போன்றீங்க அங்கே போன்றீங்க. என் கோயிலுக்குள்ளே என்ன போட மாட்டீங்க? திருவண்ணாமலை கோயில் யாருக்கு சார் சொந்தம்? இங்கே பேசுகிறானுங்களா சார் வாய்க்கிழியே திருப்பரங்குன்றம் சார்? திருப்பரங்குன்றத்தில் லோக்கல் மக்களை கேட்டு பாருங்கள் சார், லோக்கல் மக்களை கேட்டு பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. அது ஒரு விஷயம். திருவண்ணாமலையில் ஏன் லோக்கல் மக்கள் இன்றைக்கு வரைக்கும் அண்ணாமலையாரை பார்க்க முடியல? ஒருத்தரை பேச சொல்லுங்கள். அதுக்கு திருவண்ணாமலையில் நீங்கள் பிறந்தீங்கனாலே சார், மற்ற கோவில்லாம் வேறு சார், திருவண்ணாமலையை நினச்சாலே முக்தி. திருவண்ணாமலையில் பிறந்தா எவ்வளோ நான் புண்ணியம் பண்ணுவேன். திருவண்ணாமலையில் பிறந்தவனால் அண்ணாமலையாரை பார்க்க முடியாது. அப்போ கேளுங்களேன் சார் லோக்கல் ஆளுங்களுடைய ஒப்பீனியனை. என்ன சார் உங்கள் வாய் இஷ்டத்துக்கு பேசுது, இங்கே ஒன்று மாதிரி பேசுது, அங்கே ஒரு மாதிரி பேசுது, என்ன சார்? சரி சார், இப்போது இந்து முன்னணி சொல்கிறாங்க திமுக அரசு கேட்கல, பாஜக சொல்கிறாங்க திமுக அரசு கேட்கல, நீதிமன்றம் சொல்லுது. அப்போது அவங்க பகுப்பாய்வு செஞ்சு தானே சொல்லியிருப்பாங்க. அதன் பிறகும் அரசு கேட்கல அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன மைனூட்டான ஒரு லைன் இருக்குல்ல. இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் சொன்னதை காவல்துறையும் ஸ்டாலினுடைய அரசும் கேட்காததை ஒரு ஹீரோயிசம் போல பேசுகிற அறிவிலிகள் தொடர்ந்து நான் அந்த சமூக வலைதளங்களில் பார்க்குறேன். இது வந்து டிஎம்கே ஐடிவிங்க அதை வந்து இது பண்ணி கொடுக்கல. அது முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பொச்சு மேலேயே மிதித்து அனுப்பிடுவோம் அப்படின்ட்டு. நீதி அரசரியா? நீதி கலகம் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்கள மதுரை ஸ்லாங்கில் பொச்சிலேயே அடித்து விரட்டிடுவாங்க இந்த கலவர கும்பலை அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார். அதான் இப்போது நான் கேட்குறது, இங்கே கலவரம் செய்ய முயற்சி செய்வது திமுக. கண்டிப்பாக பொச்சில் தான் அடித்து துரத்தும்.
தலைகீழாகத்தான் குதிக்க போகிறோங்கிற மாதிரி பொச்சில் தான் அடிக்க போகிறோம். யார்? இவ்வளவு இந்த மாதிரியான வார்த்தைகளை அவர் பொதுமக்கள் ஏன் மக்கள் பார்க்கல நினச்சிட்டு இருக்கீங்களா? அதை மக்களுக்கு புரியல நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை நீங்கள் சொன்னீங்களே அந்த அறிவு கட்ட வாதம் அது வந்து சர்வே கல்லுன்னு அதை மக்கள் நம்பிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க ஊருக்கு ஊர் எல்லா கோயிலையும் தீபத்தூண் இருக்குங்க. தீபத்தூண்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? ஏங்க அதாவது வந்து சர்வே பண்ணுறதுக்கு அழகிற கல்லுக்கும் தீபத்தூணுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதுல்ல. நாங்கள் அவ்வளோ முட்டாள் நினச்சிட்டீங்க தமிழக மக்களை. நீங்கள் கண்டிப்பாக பூச்சி மேலே தான் அடித்து துரத்த போகிறாங்க. 2026 பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்து இதற்கான ஒரு விளைவு ஏற்படுது நீங்கள் பாருங்கள். இல்லை இந்த நீதிபதி விஷயத்தில் வந்துடும். இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோயிசம் மாதிரி இவங்க பண்ணுறாங்க. இது ஹீரோயிசமே கிடையாது. நீங்கள் கோர்ட்டில் ஒரு சில வாதங்களை எடுத்து வச்சு அங்கே ஆர்டர் வாங்கணும். அங்கே நீங்கள் எடுத்து வைத்த வாதங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாத வாதம் என்பதனால தான் தனி நீதிபதியும் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கல. அதுக்கு மேலே நீங்கள் பெஞ்ச் ஆர்டர் போனீங்க, அவங்களும் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கல. உங்கள் கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தூக்கிட்டு ஓடி இருக்கீங்க. நாங்கள் எங்கள் காசில், இந்துக்கள் நாங்கள் உண்டியலில் போட்ட காசில் எங்களுக்கு எதிராக கேஸ் நடத்துறதுக்கு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடிட்டீங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். தனி நீதிபதி மேலே நீங்கள் சொல்கிறீங்க. டிஆர் பாலு பாராளுமன்றத்தில் பேசுகிறார். ஆர்எஸ்எஸ் நீதிபதியிடம் அவர்கள் ஆணை வாங்கி விட்டார்கள். டிஆர் பாலு இன்றைக்கி முந்தா நாள் எம்பி ஆனவர் கிடையாது, ஒரு சீனியர் பார்லிமெண்டேரியன். கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 121 படி ஷரத்து 121, பாராளுமன்றத்தில் நீதியரசர்கள், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதியரசர்களுடைய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க கூடாது. கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன். பேசலாமா சார் இவர்? இப்போது இவர் பண்ணது விதிமீறல். இவர் என்ன பண்ணிட்டாரு? பாராளுமன்ற விதியை மீறிட்டார். இன்னும் சொல்ல போனால் வெறும் பாராளுமன்ற விதி இல்லை, கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷனை இவர் மீறுறாரு. சரி, இவரே நீங்கள் இந்த நீதிபதி அப்படி சொல்கிறீங்க. பெஞ்சில் அப்போ அந்த 2 நீதிபதியும் அப்படி தான் சொல்கிறீங்களா? அவங்களும் ஆர்எஸ்எஸ் நீதிபதிகளா? நீங்கள் போயிட்டு குட்டு வாங்கிட்டு வந்தீங்கல்ல சார், பெஞ்சில் போய் மதுரை பெஞ்சில் போய் 2 நீதிபதிகள் முன்னாடி போய் இந்த தனி நீதிபதியோடைய ஆணைக்கு நீங்கள் வந்து ஸ்டே வாங்க போய் அங்கேயும் நீங்கள் தோற்று ஓடனீங்கல்ல. அப்போ அங்கே என்ன விஷயம்? அப்போது நீங்கள் வைத்த ஆர்கியூமெண்ட் வேல்யூ இல்லாத ஒரு ஆர்கியூமெண்ட். இது சர்வே கல்லுன்னு போய் நீதிமன்றத்தில் ஆர்கியூ பண்ணுறீங்க. நீதிமன்றம் உங்களை கூட்டி அனுப்புது. வெளில வந்து மீடியா முன்னாடி உட்காந்து ஆர்கியூ பண்ணுறீங்க. 2014 ஒரு ஆர்டர் இருந்தது சார், அது வந்து பெஞ்ச் ஆர்டர் சார், நாங்கள் அதை தான் சார் ஃபாலோ பண்ணுறோம். யாராவது அறிவு இருக்கும் இப்படிலாம் பேசுவாங்களா? இவரெல்லாம் சட்டத்துறை அமைச்சர் வேறு. 2014 ஒரு ஆர்டரு, அதுக்கப்புறம் இப்போ தனி நீதிபதி ஒரு ஆர்டர் கொடுத்தாரு. இது சிங்கிள் ஜட்ஜு. சரி, அதுக்கு மேலே அப்பீல் போய் இதுவும் பெஞ்ச் ஆர்டர் ஆகிடுச்சுல்ல. இப்போ இது பெஞ்ச் ஆர்டர் தானே. அப்போ 2025 இருக்கிற பெஞ்ச் ஆர்டர் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், 2014 இருக்கிற பெஞ்ச் ஆர்டரை ஃபாலோ பண்ணுவேன்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு அறிவுபூர்வமான ஒரு வாதமா, சட்டப்பூர்வமான ஒரு வாதமா? ஒரு சட்ட அமைச்சர் பேசலாமா? மீடியா முன்னாடி உட்காந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க சார். சார் 2014 ஆர்டர் சார், அது சார் ஏன் கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணி, அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இதில் போய் அங்கே ஆர்கியூ பண்ணு. மீடியா முன்னாடி உட்காந்து ஆர்கியூ பண்ணி எதுக்கு மீடியா முன்னாடி ஆர்கியூ பண்ணுறீங்க? சரி, ஒரு மாநில அரசு, ஒரு கான்ஸ்டியூஷன் படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணையை மீறுவேன் அப்படின்னு சொன்னால் அது பெருமைக்குரிய விஷயமான்னு கேட்குறேன் நான். அப்புறம் அண்ணல் அம்பேத்கர் எதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனை வடித்து கொடுத்தாரு? இங்கே எதுக்கு ரூல் ஆஃப் லான்னு ஒரு விஷயம் இருக்குது. நாளைக்கு உங்கள் அமைச்சர் எவனா ஒருத்தன் ஊழல் பண்ணி மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறாங்க, நாங்கள் கைதெல்லாம் செய்ய மாட்டோம், நீதிமன்ற ஆணையை நாங்கள் பின்பற்ற மாட்டோம். ஹீரோயிசம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சட்டத்தின் ஆட்சின்றதுக்கு அப்புறம் என்ன அர்த்தம்? சட்டத்தின் ஆட்சினா என்ன? ரூல் ஆஃப் லானா என்ன? சிஎம் அங்கே உட்காந்துட்டு ஆட்சி பண்ணலை, பிஎம் அங்கே உட்காந்து ஆட்சி பண்ணலை, சட்டம் ஆட்சி செய்கிறது. கான்ஸ்டிடியூஷன் அந்த பவரை கொடுக்குது. கான்ஸ்டிடியூஷன் தான் நீதிபதிகளுக்கு அந்த பவரை கொடுக்குது. கான்ஸ்டிடியூஷன் தான் இந்த செக் அண்ட் பேலன்சஸை கொடுக்குது. இந்த சட்டம் தான் ஆட்சி செய்கிறத ஒழிய அங்கே இருக்கிற மனிதர்கள் ஆட்சி செய்யவில்லை. 48 மணி நேரம் ஒரு நீதிமன்றம் உங்கள்கிட்ட இருந்து நீதியை காப்பாற்றுறதுக்கு போராடுது. இன்றைக்கி பண்ணாமல் விட்டுட்டு சார் எங்களுக்கு இது எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா சார்? இந்துக்கள் தங்களுடைய உரிமையை பாதுகாத்து கொள்வதற்காக நீதிமன்றம் சென்று ஆணை வாங்கி அந்த ஆணையை நாங்கள் பின்பற்றுகிறோம்னு சொல்லி போராடும் பொழுது கூட நாங்கள் இந்துக்களுக்கு ஒரு சின்ன உரிமை, ஆனால் இப்போ வரை செய்ய முடியலையே, செய்ய மாட்டோம், செய்ய முடியல அப்படின்றது கண்டிப்பாக எங்களுடைய தோல்வி தான். ஒத்துக்கிறேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு என்ன இப்போ என்ன புதுசாக தமிழ்நாட்டில் இந்துக்கள் அவமானப்படுறது, அசிங்கப்படுறது,
நாங்கள் வந்து சொரணம் இல்லாமல் இருக்கிறது, சோத்தில் உப்பு போடாமல் சாப்பிட்றது எங்களுக்கு என்ன புதுசான்னு கேட்குறேன். இப்போ என்ன நான் கோவப்படுவேன்னு நினச்சிங்களா இதுக்கு? சார் 1000 வருஷமாக அடி வாங்கிட்டு இருக்கோம் சார் நாங்கள். அதுவும் இந்த 60 வருஷ திராவிட ஆட்சியில், இந்த திமுகவுடைய ஆட்சியில் எவ்வளவு அவமானங்களை நாங்கள் சந்திச்சிருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் வெக்கமே இல்லாமல் கோயிலில் போய் கம்பியில் நிற்கிறோமே, 1000 ரூபா டோக்கன் எடுக்க சொல்கிறான், இது பண்ணுறான், எதையாவது கேட்குறோமா? எங்கள் கண்ணு மூடி அந்த சிற்பங்களை அடித்து உடச்சி கீழே தள்ளுறானே, எங்கேயாவது என்றைக்கே நாங்கள் கேட்டிருக்கோமா? கோயில் சொத்துக்கள் நூற்றுக்கணக்கான ஏக்கரு எடுத்து வானம் விடுதே அரசு, நாங்கள் கேட்குறோமா? கருணாநிதி பன்னாட்டு அரங்கம் அமைக்கிறானுங்க. எதுக்கு? எங்கே அமைக்கிறாங்க? ஆயிரங்காணி ஆள வந்தார், ஆன்மீக நிலம், அவர் பெருமாள் சேவைக்காக கொடுத்த நிலம். அது இந்துக்கள் யாராவது கேட்குறோமா? இந்துக்களினுடைய கோவில், இந்துக்களுடைய நிலம், இது எல்லாமே இந்துக்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்துக்கள் நாங்கள் யாரும் 10 பைசா செலவு இல்லாமல் டிகிரி படிச்சுட்டு வர முடியும் தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு நாங்களே ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கை வச்சுட்டு எங்களுக்கு நாங்களே லோன் கொடுத்துக்க முடியும் தெரியுமா உங்களுக்கு? நாங்களாம் இவ்வளோ கஷ்டப்படணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை. எங்கள் சொத்தெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தார வாத்துட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் டோக்கன் வாங்கிட்டு எங்கள் சாமியை பார்க்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி நிற்கிறோமே, எங்களுக்கு இதெல்லாம் சொரணம் வந்துடும் நினைக்கிறீங்க? இதோ போலீஸ், நீங்கள் மட்டுமா கேட்டீங்க? போலீஸ்காரர் கேட்டார், அவ்வளோ பண்ண வேலை கேட்கறத வக்கு இருக்கா உனக்கு? இல்லை சார், இல்லை சார். ஏன் சார் ஒரு சிஎம்ஏ நாங்கள் ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்குறோம் சிஎம்மா, அவர் வந்துட்டு அதெல்லாம் முடியாது, கோட்டாவது என்ன அது உனக்கெல்லாம் கோட் ஆர்டர் தூக்கிட்டு வந்தால் உனக்கு விலை கேற்றணுமா போயா அப்படிங்கிறாரு. போலீஸ்காரர் சொல்கிறாரு விலைக்கேற்ற உனக்குலாம் வக்கு இல்லைங்கிறாரு. எங்களுக்கெல்லாம் என்ன சார் சொரணை? நாங்களாம் இந்துக்கள் சார். நாங்கள் என்ன இஸ்லாமிய பெருமக்களா இல்லை கிறிஸ்தவ பெருமக்களா? நாங்களாம் 2ஆம் தர குடிமக்கள் தானே இந்த மண்ணில். எங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது ரைட்டு? இது கோவப்படுற விஷயம் இல்லை சார், எங்களுக்கு இருக்கிற அடிப்படை உரிமைகளை நாங்கள் கேட்குறோம். இதுக்கே இவ்வளவு அமைதியாக நாங்கள் ஒரு விஷயத்த பண்ணும்போது எங்கள் மேலே கலவரம் முத்திரை குத்துறீங்க. ஏன்டா திருப்பரங்குன்ற மலை 1000 வருஷமாக அது திருப்பரங்குன்ற மலை, நாங்கள் எங்களுடைய தமிழர்களுடைய முதல் கடவுள் முருகனுடைய முதல் படை வீடு, அதை போய் சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறியேன்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு எவனுக்கும் வக்கு இல்லை, தைரியம் இல்லை. அவங்களாம் கலவரம் பண்ணலையாம். திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலைன்னு சொன்னவங்க கலவரம் பண்ணலையா சார்? நாங்கள் கலவரம் பண்ணுறோமா சார்? என்ன சார் நியாயம் அது? இந்த மாதிரி ஒரு நியாயம், இந்த மாதிரி ஒரு கொடுமை எந்த நாட்டில் நடந்திருக்கு சொல்லுங்கள்? உலக வரலாறுலாம் நிறைய படிக்கிற ஆள் நீங்கள், எங்கேயாவது இல்லை சார் இப்படிலாம் ஒரு கேவலமான ஒரு வரலாறு இல்லை சார், சிமிலியராக ஏதோ ஒரு நாட்டில் நடந்திருக்கு சொல்லுங்கள் சார். மனித குலம் தோன்றதுலேருந்தே இவ்வளோ ஒரு கேவலம் நடந்ததில்லை சார். நாங்களாம் இழிச்சா வேணுங்க சார். சார், பீகாரில் என்டிஏவுடைய வெற்றிக்கு பிறகு அது வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் தொடரும். வெஸ்ட் பெங்காலை பற்றி நமக்கு தெரியாது, வெஸ்ட் பெங்காலில் ஆனால் தமிழ்நாட்டிலே தொடரும் அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாரு. கண்டிப்பாக தொடரும் சார், கண்டிப்பாக தொடரும். ஏன்னா இப்போ இதெல்லாமே கூட ஒரு விஷயந்தான். இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் எங்களை இலக்காரப்படுத்துறீங்க, நாங்களே வந்து கோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்தும் கூட நீலாம் ஒரு ஆள், நீ ஆர்டர் வாங்கிட்டு வர ப அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி ஒரு போலீஸ்காரர் கேட்குறாரு வேலைக்கு ஏற்றிட்டியா, வேலைக்கேற்ற வக்கு இருக்கா உனக்குன்னு. இதெல்லாம் நாங்கள் எங்கே காட்டுவோம்னு நினைக்கிறீங்க? 2ஆம் தர குடிமக்கள் நாங்கள். எங்கள் தெய்வங்களை நீங்கள் திட்டுவீங்க, எங்கள் கோயிலை இடிப்பீங்க, எங்கள் சொத்தை அழிப்பீங்க, கோயிலுக்கு போகிறவங்களே செக்யூரிட்டி வச்சு அடிப்பீங்க. இதெல்லாம் நாங்கள் எங்கே சார் போய் காட்டுவோம்? எங்களுக்கு இருக்குதுல்ல ஓட்டுன்னு ஒன்று, அப்போ நாங்கள் காட்ட மாட்டோமா? நாங்களும் சோத்தில் உப்பு போட்டு தானே சாப்பிட்றோம், சொரணை எங்களுக்கும் இருக்குல்ல, அப்போ காட்டுவோம். அப்போ தெரியும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன வருது அப்படின்னு. அந்த மெசேஜ் தான் அமித்ஷா கொடுத்துருக்காரா? அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்றைக்கி தமிழகம் மிக 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 ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் பரவல், இளைஞர்கள் சமூகம் அடுத்த தலைமுறை குட்டிச்சோராக போச்சு. அடுத்த தலைமுறைக்கு வந்து வாழ்வுன்றதே கிடையாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவ்வளவு போதைப் பொருள் இங்கே கிடக்குது. அரசாங்கமே சாராயம் விற்கிறது பத்தலை, காவல்துறை கஞ்சாவை தமிழகம் முழுவதும் அனுமதித்திருக்கிறது பத்தலை, மெத்தோபொட்டமைன் திமுக காரனே மெத்தோபொட்டமைன் கேள்விப்படலை. நம்ம 2021க்கு முன்னாடி இந்த மெத்தோபொட்டமைன் வார்த்தை நீங்களும் நானும் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனால் திமுக ஆட்சியில் திமுக காரனே விற்கிறான். கள்ளச்சாராயம் மரக்காணத்தில் 21 பேர் செத்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ளே அடுத்து கள்ளக்குறிச்சியில் 66 பேர் சாகிறாங்க. ஆனால் இன்றைக்கும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் இருக்குது. மக்களை குடிக்க வைத்து அதன் மூலமாக வருஷத்துக்கு 55,000 கோடி சம்பாரிச்சுட்டு நாங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறனமான ஒரு மாநிலம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை மக்கள் எவ்வளோ நாளைக்கு பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த 5 வருஷத்தில் எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு? எவ்வளோ வேலை வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கிருக்கீங்க? நம்மெல்லாம் கேட்டவொன்னே என்ன பண்ணுறாருன்னா ஃபாக்ஸ்கான் 15,000 கோடி கொடுத்துச்சு சார்ன்ட்டார்.
ஃபாஸ்கார் என்ன சொல்கிறான், இல்லைங்க நாங்கள் 10 பைசா கொடுக்கலீங்கன்றான். ஒரு அரசு போய் சொல்லலாமா சார்? நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம், இண்டிவிஜுவல்ஸ். ஒரு அரசு போய் சொல்லலாமா? ஆனால் இந்த அரசு போய் சொல்லுது. எல்லாமே ஸ்டிக்கரு. சுத்தமாக நாங்கள் மத்திய அரசு கொடுக்குற எல்லா ஸ்கீமுக்கும் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு அதை கூட ஒழுங்காக பண்ண மாட்டேறீங்க. மக்கள்கிட்ட போய் சேர்க்க மாட்டேறீங்க. அந்த திட்டங்கள், மத்திய அரசு கொடுக்குற திட்டங்களை கூட கொண்டு போய் கொடுக்க மாட்டேறீங்க. பெண்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. நீங்கள் பார்த்தீங்கல்ல, திருவண்ணாமலையில் கர்நாடகாவில் வந்து தக்காளி விற்கிறதுக்கு ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணை மானபங்கப்படுத்துகிறாங்க 2 போலீஸ்காரங்க. சரி, இது நடந்து கரெக்டாக 2 மாதத்துக்குள்ளே திண்டிவனத்தில் மறுபடியும் இன்னொரு போலீஸ்காரர் போக்சோவில் போகிறார். இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் தான் அரெஸ்ட் பண்ணிட்டோமே சார். எவ்வளோ பெரிய விளக்கம் பாருங்கள். காவல்துறைக்கு எப்படிங்க அந்த எண்ணம் வருது? இதெல்லாம் வச்சு தமிழ்நாட்டில் ஆட்சியை மாற்றிடலாம் அப்படின்னு அமித்ஷா கணக்கு போடுறாரா? ஏன்னா அவர் கணக்கு போடல, மக்கள் நாங்கள் கணக்கு போட்டிருக்கோம். அந்த கணக்கை அவர் பேசுகிறார், அவ்வளோதான். அந்த மாதிரி விஷயத்தை திசை திருப்புறதுக்கு தானே இந்த மாதிரியான திருப்பரங்குன்றம் அந்த மாதிரிலாம் வந்துடுது. நீங்கள் ஊழலை சொல்லிடக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்களை, சாலை போக்குவரத்தை சொல்லிடக்கூடாது, மழை பிரச்சனையை சொல்லிடக்கூடாது தானே இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அப்போ அமித்ஷாவுடைய கேல்குலேஷன் இங்கே தவறாகுது இல்லை? அதாவதுங்க, நீங்கள் எல்லாருமே என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, சார் சென்னையில் வெள்ளம் வந்துச்சு சார், மீடியாக்கள்லாம் அதை பேசாமல் திருப்பரங்குன்றம் பேசிட்டாங்க சார். சரி, என் வீட்டில் தண்ணி வந்து என்னுடைய வீட்டில் இருக்கிற ஜாமான்லாம் அடிச்சுட்டு போய் நான் வந்து ரோட்டில் 4 நாள் இருந்தால் சென்னை மக்கள் மறந்துடுவாங்களா? நீங்கள் மீடியாவில் பேசுனீங்க, பேசாமல் போகிறீங்க, அதெல்லாம் வேறு விஷயம். பாதிக்கப்பட்டவங்க மறக்க மாட்டாங்களே. 4000 கோடி ரூபா நாங்கள் வந்து செலவு பண்ணோம், இந்த சென்னையோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் சரி பண்ணோம்னு சொல்லி நீங்கள் சொல்லிவிட்டு 4.5 வருஷமாக எங்களை போட்டு சித்திரவதை பண்ணிங்களே, நாங்கள் மறந்துடுவோமா மெட்ராஸில்? சார், பாதிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் சார். நீங்கள் ஊடகங்களால் வந்து அந்த புது புத்தியை கிரியேட் பண்ண விடாத ஊடகங்கள் சில பேரை வளைச்சி போட்டுட்டு திமுக வந்து இல்லை நாங்கள் வந்து அப்படியே மக்களுக்கு தெரியாமல் பார்த்துட்ருக்கோன்னா பூனை கண்ணை முன்னா பூலோகம் இருன்றார். ஏன்னா இந்த பேய் ஆட்சியில், இந்த திராவிட மாடல் பேய் ஆட்சியில் எல்லா தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பின்மை. அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் அமைக்கிட்டோம், யார் அந்த சார்னு வெளில வராமல் அமைக்கிட்டோம். இன்றைக்கும் தமிழக பெண்களுக்கு அது ஒரு உறுத்தலாகவே இருந்துகிட்ருக்கு. இவ்வளவு தூரம் வெளிச்சத்துக்கு வந்த ஒரு விஷயத்தில், இவ்வளவு தூரம் மீடியா, மாணவர்கள், அரசியல் கட்சிகள் எல்லோரும் போராடி எல்லாரும் பேசின ஒரு விஷயத்தில் அக்யூஸ்டை கண்டுபிடிக்கல. அது ஒரு சோறு. தமிழகம் முழுவதும் எத்தனை இடத்துல இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள் நடக்கும்? எத்தனை இடத்துல பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? வெளியிலே தெரியாமல் சத்தம் இல்லாமல் அழுகிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? இவங்களாம் எதுக்காக ஓட்டு போட்டாங்க? இந்த அரசு, இந்த சட்டம், இந்த காவல்துறை எங்களை பாதுகாக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தானே. இப்போ ஒரு பொண்ணு நைட்டில் ஒரு மணிக்கு தனியாக போகுது, எதிரில் 2 பேர், அவன் சிவனேன்னு கூட வருவான், எதிரில் 2 பேர் கையில் கட்டிட்டு வரான், அவன் ஏதோ டீ கடைக்கு போய்ட்டு வரான்னு வைங்க, இந்த பொண்ணு பயப்படுமா இல்லையா சார்? ஐயோ நம்ம வேறு தனியாக போயிட்டுருக்கோம், எதிரில் 2 பேர் கையில் கட்டிட்டு வரான். ஒருத்தன் பைக்கில் வரான் பேண்ட் ஷர்ட்டோட, பயப்படும். ஒரு காவலருக்கு யூனிஃபார்மோட வராரு, பயப்படாது. அப்பா ஒரு போலீஸ்காரர் வந்துட்டார், நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த போலீஸ்காரனே வந்து அந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டா எவ்வளோ பெரிய கொடுமை சார் இது கூட நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கலன்னா வேறு எதை தான் நீங்கள் சீரியஸாக எடுத்துப்பீங்க? மக்கள் மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா உங்களுக்கு? இல்லை சார் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் சார், அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு, அந்த பொண்ணு மோசமான நிலைமையில் இருந்ததை ஊரே பார்த்துருச்சு, நீங்கள் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. நான் சொல்கிறது திருவண்ணாமலையில் அது கூட பண்ணாமல் இருப்பீங்களா? அப்போது அதுவும் இல்லாமல் மூடி மறைச்சிடுவீங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே தமிழகத்தில் எந்த தரப்பு மக்களும் பாதுகாப்பாக இல்லை. தமிழகம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு காட்டாட்சி நடக்கிற ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இல்லை அதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு, இல்லை சார் தமிழகம் ரொம்ப அருமையாக இருக்குது, நாங்கள் ரொம்ப சுபிட்சமாக வச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் பாதிக்கப்படுறது மக்கள் நாங்கள் தானே. இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் என்ன பேசுகிறாருன்னா, அவர் ஒரு அரசியல் தலைவராக மக்களது மனநிலையை பேசுகிறார். மம்தாவும் ஸ்டாலினும் தயாராகிக்குங்க அப்படிங்கிறது எதற்கு தயாராகிக்குங்க அப்படிங்கிறது? மக்கள் தருகிற முடிவுக்கு. மக்கள் தருகிற முடிவுக்கு தயாராகணும்ல, மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்கல்ல. இன்றைக்கி நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, அதிகாரத்தில் இருக்கீங்க, ஆணவத்தினுடைய உச்சியில் என்ன வேணால் பேசலாம். நீங்கள் மக்களுடைய அந்த உணர்வுகள் புரியாமல் நீங்கள் பேசலாம். நாளைக்கு வந்து மக்கள் தீர்ப்பு கொடுக்கும்போது அதே ஆணவத்தோடு இருக்க முடியாது இல்லைங்களா சார்? முதலமைச்சருங்கிறது எல்லாருக்குமானவர் தானே, எல்லாருக்குமானவர் தான், அதில் எதுவும் சந்தேகம் இல்லைல்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா,
இந்துக்களுக்கு மட்டும் நான் முதல்வர் இல்லை, நீங்கள் எவ்வளோ கவலைப்பட்டாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி, நான் சொன்ன இந்த பிரச்சனையில் இந்துக்கள் மட்டுமா பாதிக்கப்படுறாங்க? இப்போ நான் சொன்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த போதை பரவல் பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், காவல்துறை அட்டகாசங்கள், ஸ்டேஷனில் லாக்அப் டெத்து, 26 பேர் செத்து போயிருக்காங்க. இந்துக்கள் மட்டும்தான் செத்தானா? எல்லா மதத்துலையும் தான் செத்து போயிருக்காங்க. இதற்கெல்லாம் மக்கள் கண்டிப்பாக முடிவு கொடுப்பார்கள். நன்றி அஸ்வத்தாமன் சார், நிறைய தகவல்கள் பகிர்ந்து கொண்டிருக்கேன். மகிழ்ச்சி. நேர்களே, மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.